உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம். இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. உலகெங்கிலும் இருக்கும் குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது? மே மாத பலன்கள், மே மாதம் என்ன ஸ்பெஷல் சார்? மே மாதனாலே ஸ்பெஷல் தான். ஏன்னா மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த வருடம் நம்ம நிறைய பயிற்சிகள் பற்றி சொல்லியிருந்தோம். சனிப்பெயர்ச்சி 3ஆம் இடத்தில் வருவது சகாய சனி என்று அழைக்கப்படுகிறது. 3ஆம் இடத்து சனி என்பது முயற்சிகளில் வெற்றி தரக்கூடியவராக இருக்கிறார். அது ஒரு விஷயம். ரெண்டாவதாக நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சகாய சனி 3இல் இருக்கக்கூடிய சனி 3, 4, 5 யோகஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த மே மாத நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 14 தான் ஹைலைட்டு. உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிற இந்த குரு பயிற்சி ஆகட்டும் அல்லது 18ஆம் தேதி வரக்கூடிய ராகுகேது பயிற்சி ஆகட்டும் எல்லாம் இந்த மாதம் தான் நடக்கவிருக்கிறது. ஆகையால் இந்த வருடம் ராகு 2ஆம் இடத்துக்கு வருகிறார். ராகுகேது பயிற்சியில் ராகு 2ஆம் இடத்திற்கும் கேது 8ஆம் இடத்திற்கும் வருகிறார். இது ஒரு சிறப்பான விஷயம். நிறைய அதுக்கப்புறம் வரிசையை சொல்லிடுறேன். முதல்ல கிரக பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். 3லே சனி இருப்பார். சனியோடு சேர்ந்து உச்சம் பெற்ற சுக்கிரன் இருப்பார். இவங்கெல்லாம் 3ஆம் இடத்துல இருக்காங்க. சுக்கிரன் உங்களுக்கு யோகாதிபதி, அவர் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். ரைட்டா? அடுத்ததாக 5ஆம் வீடாகப்பட்ட சுக்கிரனுடைய வீட்டில் யார் இருக்கிறார்? சுக்கிரனுடைய வீட்டில் சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். புதாதித்ய யோகம், 8 கூடிய சூரியன் ப்ளஸ் 6 கூடிய புதன், 8 கூடியவனும் 6 கூடியவனும் சேர்ந்து 5ஆம் வீட்டில் இருக்கிறார்கள். இதை தான் நிறையா சேனல்ஸில் வேறு விதமாக சொல்கிறாங்க. எப்படின்னா 8 கூடியவனும் 6 கூடியவனும் சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்கும்போது 5 கெட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் விளக்கம் தான் சொல்கிறேன். பிகாஸ் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ராக்டிக்கலாக பார்க்குறார்கள். அடுத்து 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். இதையும் ப்ராப்ளங்கிறாங்க. சனி 3ல் மறைஞ்சிட்டார், அதுவும் ப்ராப்ளம். குரு 6ல் மறைஞ்சிட்டார், அதுவும் ப்ராப்ளம். 8 கூடிய சூரியனும் 6 கூடிய புதனும் சேர்ந்து 5ல் உட்காந்துருக்காங்க, இதுவும் ப்ராப்ளம். 7ஆம் இடத்துல செவ்வாய் வந்திருக்கார், அதோட ப்ராப்ளம். இப்படியே எல்லாத்தையும் சொல்லிகிட்டே போகலாம். 8லே கேது, அது எல்லாத்தோட பெரிய இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளம். இப்படிலாம் அப்போ மகர ராசிக்காரங்கள்லாம் என்ன தான் சார் வாழ்கிறதா வேண்டாமா? மகர ராசிக்காரங்களுக்கு இத்தனை பிரச்சனைகள் வந்தால் எப்படி தான் சார் மே மாதம் இருக்கும்? இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விடை தான். அழகாக நம்ம மேக்ஸில் சொல்லியிருக்காங்க. என்ன? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். எதிரிக்கு எதிரி நண்பன், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். இது எல்லாம் ஒரே பலன் தான். என்றைக்குமே 2 விஷயம். நம்ம உடம்பு எடுத்துக்கோங்க. நம்ம உடம்புல நல்ல விஷயங்கள் உடம்புக்குள்ளே போகணும், அல்லது கெட்ட விஷயங்கள் உடம்பை விட்டு ஒழிஞ்சு போகணும். இது 2ல் எது நடந்தாலும் உடம்புக்கு நல்லது தான். எப்படி? நல்ல விஷயங்கள் உள்ளே வரணும், அல்லது கெட்ட விஷயங்கள் வெளியே போகணும். அந்த மாதிரி நல்லவர்களுடைய பலம் அதிகமாகணும், அல்லது கெட்டவர்கள்லாம் நம்ம விட்டு விலகி போயிடணும். 2மே நமக்கு நல்லது தான். அவ்வகையில் மறைவல்ல மறைவு தரும் நற்பலன்களை நாம் பார்க்கிறோம். என்ன? 3ல் சனி மறைஞ்சது ஒரு நல்ல பலனா சார்? கண்டிப்பாக நல்ல பலன் தான். ஏன் அப்படின்னா அந்த காம்பினேஷனை பாருங்கள். 3ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 3லிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 9ஐ பார்க்கிறார். இதெல்லாம் நார்மலான விஷயம். 5, 9 பார்க்கிறார். 3ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் பார்வையாக 12ஐ பார்க்கிறார். அப்போ 3, 12ஓட சம்பந்தம் ஏற்படுகிறது. இது விபரீத ராஜயோகம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. ஏதேனும் ஒரு வகையில் 3, 6, 8, 12 கூடியவர்கள் பார்வை பெற்றாலோ அல்லது பரிவர்த்தனை பெற்றார்களோ அல்லது அந்த ஸ்தானங்களோடு தொடர்பு ஏற்பட்டாலோ அது ராஜயோகத்தை தரும் அமைப்பாக கருதப்படுகிறது. அவ்வகையில் இந்த சனி பகவான் உங்களுக்கு நற்பலன்களை மே மாதம் அள்ளித்தரப்போகிறார். அப்போ என்ன நற்பலனை? 3ங்கிறது முயற்சிகளில் எல்லாம் வெற்றி. சார் உலகத்தில் ஒரு பிளெஸ்ஸிங் என்ன? நான் உனக்கு தனிப்பட்ட பிளெஸ்ஸிங் எதுவும் பண்ணலை, நீ செய்கிற காரியம் எல்லாம் நல்லா வரும் போ அப்படின்னா அதுதான் பெரிய பிளெஸ்ஸிங். தனிப்பட்ட பிளெஸ்ஸிங்லாம் எதுவும் வேண்டாம். நீங்கள் எது காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் மாபெரும் வெற்றின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் காரியங்களில் ஈடுபட வேண்டியது யார் பொறுப்பு? இனிமேல் உங்கள் பொறுப்பு. அப்போ 5 கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று 3ஆம் வீட்டில் இருக்கிறார். சுக்கிரன் யார்? யோகாதிபதி. யோகாதிபதி 3ல் இருந்தால் என்ன ஆகும்? முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மீண்டும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அப்போ யோகாதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது கூட பிறந்தவங்களுடைய அனுகிரகம், உடன் பிறந்தவர்களுடைய அனுகிரகம் போன்றவையெல்லாம் ஏற்படுகிறது. அதே மாதிரி முயற்சிகளில் மாபெரும் வெற்றிகள் உண்டாகிறது இந்த 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனால். அடுத்ததாக இந்த 3 கூடிய சனி இந்த சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருந்து தைரியஸ்தானத்தில் இருப்பதால் எந்த காரியத்தில் ஈடுபடுறதுக்கும் ஒரு துணிச்சலின் தைரியத்தை இந்த சுக்கிர பகவான் தருகிறார்.
இப்போ 5ஆம் வீட்டில் அடுத்த கொஸ்டின், குரு 6ல் மறைவதை பற்றி பேசுவோம். மே மாதம் 6ஆம் வீட்டில் குரு மறைகிறார். இந்த குரு யாரு? இந்த குரு 3 கூடைய 12 கூடைய குரு பகவான். 3 12 கூடைய குரு பகவான் 6ஆம் இடத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார். 3 12 கூடியவர் 6ஆம் வீட்டில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார். குரு விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குனா என்ன ஆகும்? புத்திர சந்தானம் அதிகமாகும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், சுப செலவுகள் உருவாகும். இது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் தருகிறார். அதே நேரத்தில் சனி பகவான் 5ஐ பார்ப்பதும் குரு சுபஸ்தானத்தில் குரு விபரீத ராஜயோகம் தருவது, ரெண்டுத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் குழந்தை பிறக்க போகிறது. அதே மாதிரி 8 கூடையவனும் 6 கூடையவனுமாகப்பட்ட புதன் 5ஆம் வீட்டில் இருப்பது, இதை பற்றி எப்படி இருக்கும் இந்த மே மாதம்? 8 கூடையவனும் 6 கூடையவனுமாகப்பட்ட புதன் 5ஆம் வீட்டில் இருந்து சனி பகவானின் பார்வை பெறுகிறார். 3 கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் பார்வை. அப்போ 3 6 8 12ங்கிற காம்பினேஷன் வருது என்பதால் இதுவும் ஒரு விபரீத ராஜயோகம். ராஜயோகங்களை எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கான நுட்பம் வேணும், நிதானம் வேணும். அப்படி படபடான்னு நம்ம 8 கூடையவனும் 6 கூடையவனும் 5ஆம் வீட்டில் இருக்காங்க 5 கெட்டு போயிடும் அப்படிலாம் கிடையாது. சட்டத்தில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. சனி பார்த்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆக்குறார். அடுத்ததாக உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 4 கூடையவர் 7ல் இருக்கார். அப்போ என்ன ஆகுது? செவ்வாய் பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கும்போது வீடு மாடு மனை போன்றவை வாங்குவதற்கான பொன்னான நேரமாக இது அமைகிறது. ஆனால் செவ்வாய் யார் அப்படின்னா உங்களுக்கு பாதகாதிபதி, மகர ராசிக்கு கெடுதலை மட்டுமே செய்பவன் இந்த செவ்வாய். இந்த செவ்வாய் உங்களுக்கு 7ஆம் வீட்டிலே நீச்சமாக இருக்கும் பொழுது கணவரை விட்டு பிரிந்திருத்தல் அல்லது கணவரை கூட ஏதாவது ஒரு கிளாஷ் ஆகி ஒரே வீட்டிலே 2 பேரும் பேசாமல் இருக்கிறது போன்ற பிரச்சனைகளை உருவாக்குவார். இது ஒன்று தான் அதில் ப்ராப்ளம். யார்? செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருப்பது, இது ஒன்று தான் ப்ராப்ளம். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி கருதணும் அப்படின்னா, இந்த மே மாத பலன்களை பொறுத்தவரையில் செவ்வாய் 7ஆம் வீட்டிலிருந்து அந்த களத்திரஸ்தானத்தை உண்டு பண்ணுகிறார். 7ஆம் வீட்டுக்கு உங்களுக்கு நற்பலன்களை தருகிறார். குரு 6ல் மறைந்து 5ஆம் பார்வையாக 11ஐ பார்க்கிறார். அதே மாதிரி குரு 6ல் மறைந்து 7ஆம் பார்வையாக 12ஐ பார்க்கிறார். குரு 5ஆம் பார்வையாக 10ஐ பார்க்கிறார். அடுத்து 7ஆம் பார்வையாக 12ஐ பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக 2ஐ பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம் 2 கூடிய ராகு என்பது பணத்தை அள்ளித்தரக்கூடிய அம்சமாக இருக்கிறது. தனஸ்தானாதிபதி தனத்தை நிறைய தருவார். 2ல் கேது 8ல் ராகுனா தான் அது பயப்பட வேண்டிய விஷயம். 2ல் ராகு 8ல் கேதுங்கிறது பயப்பட வேண்டிய விஷயம் அல்ல. ராகு எப்பயுமே பிக் மணிக்கு இன்சார்ஜ், பெரிய மணி லாண்ட்ரி, பெரிய பணம் வருவதற்கான இடங்களை இந்த ராகு பகவான் தருகிறார். ராகு 2ஆம் வீட்டில் இருக்கும்போது நிறைய பணம் வர்றதுக்கான வழிகளை அவரே உண்டு பண்ணி தருகிறார். ஆகையினாலே அது குருவேற பார்த்து குரு சண்டால யோகத்தை உருவாக்கி விடுவதால் ராகு பகவானின் அனுக்கிரகம் என்பது அதிகமாகிறது. சனி பகவானும் சுக்கிரனுமாக சேர்ந்து 3ஆம் வீட்டிலே இருப்பதால் தைரியமும் முயற்சிகளும் வெற்றியடைகிறது. உலகத்திலே எந்த ஒரு காரியத்தை பண்ணணுன்னாலும் அந்த முயற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். யார் ஒருவர் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிற, அழகாக விவேகானந்தர் சொல்றார், ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று தீவிரமாக உழைப்பவனை உலகின் எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று விவேகானந்தர் சொல்லுகிறார். 3ஆம் இடத்தை இத்தனை 2 பேர் நல்லவங்க இருந்து தொடர்ந்து உங்களுடைய வெற்றி பயணத்தில் உங்களை அழைத்து செல்லும் பொழுது உலகத்தின் எந்த சக்தியாலும் உங்களை தடை செய்ய முடியாது. 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் யோகஸ்தானத்தில், அதாவது யோகாதிபதி வீட்டில் இருப்பதால் பெரும்புகழையும் அரசியலில் செல்வாக்குகளையும் உண்டாக்குகிறார். பெரிய லெவல் ரீச். இந்த சூரியன் தரும் ரீச் பெரிய ரீச். எனக்கு ஒரு தலைமை பதவி வேணும் சார், கட்சியில் நான் ஒரு பெரிய பதவி எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன், எல்லாம் சக்ஸஸ் ஆகும். இந்த சூரிய பகவானுடைய அனுகிரகத்தாலே சகல விதமான காரியங்களும் 5ஆம் வீட்டிலிருந்து சக்ஸஸ் ஆகும். இது புதாதித்ய யோகம் வேறு, புதனும் கூடவே சேர்ந்திருக்கிறதுனால நினைத்ததெல்லாம் நடந்துவிடும். எனக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை பார்க்குறேன் சார், குழந்தை பாக்கியமே இல்லை, ஐவிஎஃப் பண்ணேன், ஐயுஐ பண்ணேன், பார்க்காத டாக்டர் கிடையாது, பண்ணாத வைத்தியம் கிடையாது.
எல்லாமே சரியாயிடும். இந்த வருடம் குரு பகவானுடைய பொன்னான பார்வையால் உங்களுக்கு புத்திர பிராப்தி மட்டுமல்ல, 5 சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றிகளும் உண்டாகும். நிறைய சொத்து சேர்த்துவீங்க. நிறைய கடன், வாரா கடன் எனக்கு நிறையா இருந்தது சார், அதெல்லாம் எப்போ சார் வரும்? கவலைப்படாதீங்க, இந்த வருடம் இந்த மாதம் வந்துவிடும். அந்த கடன்களுக்கான இந்த யாராவது வந்து ஒரு கேஸ் மாதிரி போட்டிருக்காங்க, அந்த கடன் மேலே வந்து இது பண்ணியிருக்காங்க, நிலுவை ஒரு நிறுத்தி வச்சுருக்காங்க, ஸ்டே வாங்கி வச்சுருக்காங்க, அதெல்லாம் சரியாக உங்களுக்கு வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாகும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அரசு சம்பந்தப்பட்ட ஆதாயங்களை தருகிறார். அரசு சம்பந்தப்பட்ட சப்போர்ட்டை தரார். அரசு சப்போர்ட் உங்களுக்கு வருகிறது. அதனாலே உங்களுக்கு வந்து அந்த லேண்டு விஷயங்களில் வெற்றிகள் போன்றவை கிடைக்கிறது. 7ஆம் வீட்டு செவ்வாய் பகவான் உயர்கல்வி படிக்க உங்களை வெளிநாடு அனுப்ப போகிறார். ஏன்னா 4 குடைவரவர். நிறைய பேர் வந்து ரஷ்யாவில் போய் படிக்கணும், கனடாவில் போய் படிக்கணும், அமெரிக்காவில் போய் படிக்கணும் போன்ற எண்ணங்களுடையவராக இருப்பீங்க. அதுக்கான அந்த ஸ்கில் எக்ஸாம் எழுதுறது வந்து எப்படின்னு அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கான வழிகளை உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் உண்டு பண்ணி தருகிறார். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உருவாகி இருக்கிறது. உங்களுக்கான பிரார்த்தனை பூஜைகள் எல்லாம் அங்கு செய்து தரப்படுகிறது. மலேசியா வாழ்பவர்கள் எல்லாம் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அங்கே இருக்கிற ரசிகர்கள்லாம் என்னை புக் பண்ணிக்கோங்க. வாரம் மலேசியா வருகிறேன். என்னை சந்திக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம் இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர். உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.